ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் குரூப் டி 2018 செட் 25 கொஸ்டின். இந்த கொஸ்டினை நான் ஓரல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க ஓரல் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, போலீஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட், லேப் அசிஸ்டண்ட் டெஸ்ட் பேட்சஸ் இருக்குது. ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஹார்ட் காப்பி உங்களுக்கு வேணும்னா புக் மெட்டீரியல்ஸ் டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் 47 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கான மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன்லி தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் ஓரல் டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், 2017 போர்ப்ஸ் குளோபல் கேம் சேஞ்சர்ஸ் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் யார்? ஆப்ஷன் 1 குமார் மங்களம் பிர்லா, ஆப்ஷன் 2 நரேந்திர மோடி, ஆப்ஷன் 3 அனில் அம்பானி, ஆப்ஷன் 4 முகேஷ் அம்பானி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 முகேஷ் அம்பானி. செகண்ட் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், டச்சிகம் தேசிய பூங்கா டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 கேரளா, ஆப்ஷன் 2 சிக்கிம், ஆப்ஷன் 3 ஜம்மு மற்றும் காஷ்மீர், ஆப்ஷன் 4 உத்தரகண்ட். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஜம்மு மற்றும் காஷ்மீர். ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், மின் கம்பிகளை தயாரிக்க பயன்படும் உலோகம் எது? ஆப்ஷன் 1 மெக்னீசியம், ஆப்ஷன் 2 வெள்ளி, ஆப்ஷன் 3 தாமிரம், ஆப்ஷன் 4 ஈயம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 தாமிரம். செவன்த் கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். எய்த் கொஸ்டின், சால்டரை உருவாக்க கீழே உள்ளவற்றில் எதை கலக்க வேண்டும்? ஆப்ஷன் 1 ஈயம் மற்றும் இரும்பு, ஆப்ஷன் 2 ஈயம் மற்றும் செம்பு, ஆப்ஷன் 3 ஈயம் மற்றும் தகரம், ஆப்ஷன் 4 தகரம் மற்றும் இரும்பு. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஈயம் மற்றும் தகரம். நைன்த் கொஸ்டின், ரவீஷ்குமார் ஒரு பத்திரிகையாளர். இவர் பின்வரும் எந்த செய்தி சேனலுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் 1 NDTV, ஆப்ஷன் 2 ரிபப்ளிக் டிவி, ஆப்ஷன் 3 டைம்ஸ் நவ், ஆப்ஷன் 4 ராஜ்யசபா டிவி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 NDTV. 10th கொஸ்டின், 7 ஓம் தடை கம்பி ஒன்று இரட்டிப்பாக்கப்படுகிறது. அதன் தற்போதைய தடைத்திறனை கணக்கிடுக. ஆப்ஷன் 1 2.25 ஓம், ஆப்ஷன் 2 1.00 ஓம்,
ஆப்ஷன் 3 1.25 ஓம், ஆப்ஷன் 4 1.75 ஓம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 1.75 ஓம். 11th கொஸ்டின். 50 கிலோ நிறையுள்ள ஒரு சிறுவன் 45 படிகளை 9 நொடியில் ஏறுகிறான். ஒவ்வொரு படியின் உயரமும் 15 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் அவனது சக்தியை கண்டுபிடிக்கவும். G = 10 ms/-2 என கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் 1 375 வாட், ஆப்ஷன் 2 275 வாட், ஆப்ஷன் 3 375 ஜூல், ஆப்ஷன் 4 275 ஜூல். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 375 வாட். 12 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 13 கொஸ்டின். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இந்தியாவின் இளம்பெண் யார்? ஆப்ஷன் 1 பச்சிந்திரி பால், ஆப்ஷன் 2 பிரேமலதா அகர்வால், ஆப்ஷன் 3 தீபிகா ரத்தோர், ஆப்ஷன் 4 சிவாங்கி பதக். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 சிவாங்கி பதக். 14 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 15 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். 16-17 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். 18 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். 19 கொஸ்டின் ஆசிய விளையாட்டுகளை ஏற்பாடு செய்வதற்கான பரிந்துரை முதலில் டேஸ் மாநாட்டில் வைக்கப்பட்டது. ஆப்ஷன் 1 1956ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. ஆப்ஷன் 2 1952ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. ஆப்ஷன் 3 1947ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. ஆப்ஷன் 4 1943ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 1947ஆம் ஆண்டு ஆசிய நாடுகளின் மாநாடு, புதுடில்லி. 20th கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 21 கொஸ்டின் பொருளின் இயல்பு பற்றிய அடிப்படை கோட்பாட்டை வழங்கிய விஞ்ஞானி யார்? ஆப்ஷன் 1 ஜோசப் ப்ரௌஸ்ட், ஆப்ஷன் 2 ஜான் டால்டன், ஆப்ஷன் 3 ஆண்டோயின் லாவோயிசர், ஆப்ஷன் 4 டெமாக்ரைட்டஸ். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஜான் டால்டன். 22 கொஸ்டின் ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு எதிர்மறை மின்னூட்டங்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் 1 1.6 × 10⁻⁻16 C, ஆப்ஷன் 2 1.6 × 10⁻⁻18 C, ஆப்ஷன் 3 1.6 × 10⁻+18 C, ஆப்ஷன் 4 1.6 × 10⁻−19 C. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 1.6 into 10 power of minus 19 C. 23 கொஸ்டின் 63வது ஜியோபிலிம் பேர் விருது 2018 விழாவில் கீழ்காணும் திரைப்படங்களில் எது சிறந்த பட விருதை வென்றது? ஆப்ஷன் 1 ருஸ்தம், ஆப்ஷன் 2 இந்தி மீடியம், ஆப்ஷன் 3 டாய்லெட் ஏக் பிரேம் கதா, ஆப்ஷன் 4 நியூட்டன். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 இந்தி மீடியம். 24 கொஸ்டின் டேஸ் ஆம் ஆண்டில் சர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் வங்காளத்தின் ஆசியாட்டிக் சொசைட்டியை அமைத்தார்? ஆப்ஷன் 1 1784, ஆப்ஷன் 2 1785, ஆப்ஷன் 3 1783, ஆப்ஷன் 4 1786. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 1784. 25 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 26 கொஸ்டின் அலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரம் டேஸ் எனப்படுகிறது? ஆப்ஷன் 1 இடப்பெயர்ச்சி, ஆப்ஷன் 2 தொலைவு, ஆப்ஷன் 3 சராசரி திசைவேகம், ஆப்ஷன் 4 சராசரி வேகம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 சராசரி வேகம். 27 கொஸ்டின் ஒரு குவியாடியின் குவிய நீளம்? ஆப்ஷன் 1 எல்லையற்றது, ஆப்ஷன் 2 நேர்மறையானது, ஆப்ஷன் 3 0, ஆப்ஷன் 4 எதிர்மறையானது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 நேர்மறையானது. 28 கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் ஒன்றை கொண்டு பின்வரும் வாக்கியத்தில் உள்ள வெற்றிடத்தை நிரப்பவும். டேஸ் என்பது உண்மையான மீன் ஆகும். ஆப்ஷன் 1 நாய் மீன், ஆப்ஷன் 2 கணவாய் மீன், ஆப்ஷன் 3 ஜெல்லி ஃபிஷ், ஆப்ஷன் 4 பாம்புகள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 நாய் மீன். 29 கொஸ்டின் 30th கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். 31 கொஸ்டின் செய்தி சேனலான ரீபப்ளிக் டிவியின் தலைமை எடிட்டர் யார்? ஆப்ஷன் 1 சோனியா சிங், ஆப்ஷன் 2 ராகுல் சிவசங்கர், ஆப்ஷன் 3 ரவீஷ்குமார், ஆப்ஷன் 4 ஆர்னாப் கோஸ்வாமி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஆர்னாப் கோஸ்வாமி. 32 கொஸ்டின் பொதுவாக அறியப்பட்ட உண்மைகளில் மாறுபட்டதாக தோன்றினாலும் பின்வரும் அறிக்கைகளை சரி என எடுத்துக்கொண்டு முடிவுகளில் எது தர்க்கரீதியாக பின்தொடர்கிறது என்பதை முடிவு செய்யவும். அறிக்கைகள் புலிகளில் சில பூனைகள் ஆகும். அனைத்து பூனைகளும் எலிகள் ஆகும். முடிவுகள் 1 அனைத்து எலிகளும் பூனைகள் ஆகும். 2 புலிகளில் சில எலிகள் ஆகும். ஆப்ஷன் 1 முடிவு 2 மட்டுமே பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 2 1 அல்லது 2 எதுவும் பின்தொடரவில்லை. ஆப்ஷன் 3 முடிவு 1 மட்டுமே பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 4 1 மற்றும் 2 இரண்டும் பின்தொடர்கின்றன. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 1 முடிவு 2 மட்டுமே பின்தொடர்கிறது. 33 கொஸ்டின். இரண்டாவது வார்த்தை முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது போல மூன்றாவது வார்த்தையுடன் தொடர்புடைய வார்த்தையை பின்வருவனவற்றில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். பெட்ரோல், கார், மின்சாரம். ஆப்ஷன் 1 அறை, ஆப்ஷன் 2 பொருட்கள், ஆப்ஷன் 3 பல்பு, ஆப்ஷன் 4 இருட்டு. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 பல்பு. 34 question to 36 question max questions. 37 question பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? ஆப்ஷன் 1 மலிவு விலையில் மின்சாரம், ஆப்ஷன் 2 மலிவு விலையில் தண்ணீர், ஆப்ஷன் 3 மலிவு விலையில் கல்வி, ஆப்ஷன் 4 மலிவு விலையில் வீடுகள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 மலிவு விலையில் வீடுகள். 38 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 39 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். 48 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 41 கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். 42 கொஸ்டின் பின்வருவனவற்றில் விதைப்பு மூலம் இனப்பெருக்கம் செய்வது எது? ஆப்ஷன் 1 ரைசோபஸ், ஆப்ஷன் 2 ஹைட்ரா, ஆப்ஷன் 3 பிளனேரியா, ஆப்ஷன் 4 ப்ரையோபைலம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ரைசோபஸ். 43 கொஸ்டின் பின்வரும் அறிக்கையில் எது தவறானது? ஆப்ஷன் 1 தனிப்பட்ட நிலையில் விசை காணப்படுவதில்லை, ஆப்ஷன் 2 வினை மற்றும் எதிர்வினை விசைகள் வெவ்வேறு பொருட்களில் செயல்படுகின்றன, ஆப்ஷன் 3 வினை மற்றும் எதிர்வினை விசைகள் ஒரே பொருளில் செயல்படுகின்றன, ஆப்ஷன் 4 விசைகள் ஜோடிகளாக காணப்படுகின்றன. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 வினை மற்றும் எதிர்வினை விசைகள் ஒரே பொருளில் செயல்படுகின்றன. 44 question to 46 question max questions. 47 question max reasoning question. 48 question டேஸ் மிகவும் மோசமான வளர்ச்சியுள்ள குட்டியை ஈன்றெடுக்கிறது? ஆப்ஷன் 1 கங்காருக்கள், ஆப்ஷன் 2 பூனைகள், ஆப்ஷன் 3 வௌவால்கள், ஆப்ஷன் 4 எலிகள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 கங்காருக்கள். 49 question மேக்ஸ் ரீசனிங் கொஸ்டின். 50th question மேக்ஸ் கொஸ்டின். 51 question பின்வரும் அறிக்கையை கருத்தில் கொண்டு எந்த ஊகம் அறிக்கையை மறைமுகமாக உணர்த்துகிறது என்பதை தீர்மானியுங்கள். அறிக்கை சிறுவர்களை பல்வேறு இணை பாடத்திட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது முக்கியமாகும். ஊகங்கள் 1 இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் மூலம் தீவிர வளர்ச்சி காண முடியும். 2 இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் பள்ளிகள் அனுமதிப்பதில்லை.
ஆப்ஷன் 1 ஊகம் 1 அல்லது 2 எதுவும் மறைமுகமாக உணர்த்தவில்லை. ஆப்ஷன் 2 ஊகம் 2 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 3 ஊகம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 4 ஊகம் 1 அல்லது 2 ஏதேனும் ஒன்று மறைமுகமாக உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஊகம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. 52 கொஸ்டின். m நிறை கொண்ட ஒரு பொருளானது தரைக்கு மேலே 4h என்ற உயரத்திற்கு உயர்த்தப்படுகிறது. அந்த பொருளின் நிலை ஆற்றலை கண்டறிக. ஆப்ஷன் 1 0.4 mgh, ஆப்ஷன் 2 8 mgh, ஆப்ஷன் 3 4 mgh, ஆப்ஷன் 4 1/4 mgh. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 4 mgh. 53 கொஸ்டின். உங்களுக்கு ஒரு கேள்வியும் 2 அறிக்கைகளும் வழங்கப்படும். இந்த கேள்விக்கு விடையளிப்பதற்கு எந்த அறிக்கை தேவையானது போதுமானது என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி: வீணா மீனாவை விட மூத்தவள் மற்றும் சுவாதி கவியை விட இளையவள். அப்படி என்றால் இவர்களில் யார் இளையவள்? அறிக்கைகள்: 1 சுவாதி வீணாவை விட இளையவள். 2 கவி மீனாவை விட இளையவள். ஆப்ஷன் 1 தகவல் 1 மற்றும் தகவல் 2 இரண்டும் அவசியமானது. ஆப்ஷன் 2 தகவல் 2 மட்டும் போதுமானது. ஆப்ஷன் 3 தகவல் 1 மட்டும் போதுமானது. ஆப்ஷன் 4 ஒருவேளை தகவல் 1 மட்டும் போதுமானதாக இருக்கலாம் அல்லது தகவல் 2 மட்டும் போதுமானதாக இருக்கலாம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 தகவல் 2 மட்டுமே போதுமானதாகுது. 54 கொஸ்டின். ஒரே வெப்பநிலையில் பனிக்கட்டியில் உள்ள துகள்களுடன் ஒப்பிடும்போது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் திரவ நீரில் உள்ள துகள்கள் ஏன் அதிக ஆற்றலை கொண்டுள்ளன? ஆப்ஷன் 1 ஏனென்றால் பனிக்கட்டியில் இருந்து திரவ நீராக மாற்றும் செயல்முறையின் போது நீரில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை உமிழ்கின்றன. ஆப்ஷன் 2 ஏனென்றால் பனிக்கட்டியில் இருந்து திரவ நீராக மாற்றும் செயல்முறையின் போது நீரில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை உறிஞ்சுகின்றன. ஆப்ஷன் 3 ஏனென்றால் பனிக்கட்டியில் இருந்து நீராவியாக மாற்றும் செயல்முறையின் போது நீரில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை உறிஞ்சுகின்றன. ஆப்ஷன் 4 ஏனென்றால் பனிக்கட்டியில் இருந்து திரவ நீராக மாற்றும் செயல்முறையின் போது பனிக்கட்டியில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை உறிஞ்சுகின்றன. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஏனென்றால் பனிக்கட்டியில் இருந்து திரவ நீராக மாற்றும் செயல்முறையின் போது பனிக்கட்டியில் உள்ள துகள்கள் வெப்ப ஆற்றலை உறிஞ்சுகின்றன. 55 கொஸ்டின். பின்வரும் தாவர ஹார்மோன்களில் எது வளர்ச்சியை தடுக்கிறது? ஆப்ஷன் 1 சைட்டோகைனின்கள், ஆப்ஷன் 2 ஆக்சினின்ஸ், ஆப்ஷன் 3 அப்சிலிக் அமிலம், ஆப்ஷன் 4 ஜிப்ருலின்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 அப்சிசிக் அமிலம். 56 கொஸ்டின். காற்றின் வழியே பயணம் செய்யும் ஒலியானது நம் காதுகளை வந்தடையும் போது அது நமக்கு தருவது டேஸ்.
ஆப்ஷன் 1 ஒளி உணர்வு, ஆப்ஷன் 2 இசை, ஆப்ஷன் 3 ஒளி அதிர்வெண், ஆப்ஷன் 4 அதிகபட்ச ஒளி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஒளி உணர்வு. 57 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 58 கொஸ்டின் பின்வரும் அறிக்கையை கருத்தில் கொண்டு எந்த ஊகம் அறிக்கையை மறைமுகமாக உணர்த்துகிறது என தீர்மானிக்கவும். அறிக்கை: பள்ளி ஆசிரியர்களை எனக்கு பிடிக்கும், அதனால் ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும் என முடிவு செய்தேன். ஊகங்கள்: 1 நான் ஒரு பள்ளி ஆசிரியர் இல்லை. 2 நான் ஒரு பள்ளி ஆசிரியர். ஆப்ஷன் 1 ஊகம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 2 ஊகம் 1 அல்லது 2 ஏதேனும் ஒன்று மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 3 ஊகம் 1 அல்லது 2 எதுவும் மறைமுகமாக உணர்த்துவதில்லை. ஆப்ஷன் 4 ஊகம் 2 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 ஊகம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. 59 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 60th கொஸ்டின் பின்வரும் எந்த திட்டத்தின் துணை திட்டமாக தேசிய குங்குமப்பூ திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் 1 கௌசால் விகாஸ் யோஜனா, ஆப்ஷன் 2 அந்த்யோதயா யோஜனா, ஆப்ஷன் 3 கிருஷி விகாஸ் யோஜனா, ஆப்ஷன் 4 கிராம் ஜோதி யோஜனா. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 கிருஷி விகாஸ் யோஜனா. 61 கொஸ்டின் பூங்கா என்பது பெஞ்ச் உடன் தொடர்புடையது. அதேபோல உணவகம் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது எது? ஆப்ஷன் 1 மேஜை, ஆப்ஷன் 2 கவுண்டர், ஆப்ஷன் 3 ஹோட்டல், ஆப்ஷன் 4 வெயிட்டர். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 மேஜை. 62 கொஸ்டின் தக்காளியில் டேஸ் உள்ளது. ஆப்ஷன் 1 அஸ்கார்பிக் அமிலம், ஆப்ஷன் 2 டார்டரிக் அமிலம், ஆப்ஷன் 3 ஆக்சாலிக் அமிலம், ஆப்ஷன் 4 அசிட்டிக் அமிலம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 ஆக்சாலிக் அமிலம். 63 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 64 கொஸ்டின் தினமும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் சம்பாதிப்பதன் மூலம் டேஸ் உத்தரப்பிரதேசத்தின் மிகப்பெரிய நகைகள் சந்தையாக விளங்குகிறது. ஆப்ஷன் 1 பிரோசாபாத், ஆப்ஷன் 2 மீரட், ஆப்ஷன் 3 நொய்டா, ஆப்ஷன் 4 சஹாரன்பூர். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 மீரட். 65 கொஸ்டின் 2017ஆம் ஆண்டில் அடுத்த 2 ஆண்டுகளில் டேஸ் மூலதனத்தை உட்புகுத்த பொதுத்துறை வங்கிகளுக்கு மறு மூலதன திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. ஆப்ஷன் 1 11.2 லட்சம் கோடி, ஆப்ஷன் 2 31 லட்சம் கோடி, ஆப்ஷன் 3 21 லட்சம் கோடி, ஆப்ஷன் 4 2.11 லட்சம் கோடி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 2.11 லட்சம் கோடி. 66 கொஸ்டின். பின்வரும் கேள்வியினை கவனித்து எந்த அறிக்கை விடையளிப்பதற்கு போதுமானது என்று முடிவு செய்யவும். கேள்வி: முதல் எண் இயல் எண்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு என்று கண்டுபிடிக்கவும். அறிக்கைகள்: 1. n = 50 ஆக இருந்தால் Sn = n × n+1/2 ஆக இருக்கும். 2. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் சில ஒற்றைப்படை எண்களாக இருக்கலாம் மற்றும் சில இரட்டைப்படை எண்களாக இருக்கலாம். ஆப்ஷன் 1 அறிக்கை 1 அல்லது அறிக்கை 2 இரண்டில் ஒன்று போதுமானது. ஆப்ஷன் 2 அறிக்கை 2 மட்டும் போதுமானது. ஆப்ஷன் 3 அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் போதுமானவை. ஆப்ஷன் 4 அறிக்கை 1 மட்டும் போதுமானது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 அறிக்கை 1 மட்டும் போதுமானது. 67 question to 69 question max questions. 70th question. 2017-18 ஆண்டின் பொருளாதார ஆய்வின்படி நாட்டின் சேர்க்கப்பட்ட மொத்த மதிப்பில் MSME துறையின் பங்களிப்பு டேஸ் ஆகும். ஆப்ஷன் 1 32%, ஆப்ஷன் 2 23%, ஆப்ஷன் 3 18%, ஆப்ஷன் 4 42%. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 32%. 71 question மேக்ஸ் கொஸ்டின். 72 question. 2018 FIG கலைத்துவ ஜிம்னாஸ்டிக்ஸ் உலக சேலஞ்ச் கோப்பையில் யார் தங்கப்பதக்கம் வென்றார்? ஆப்ஷன் 1 பிரணதி நாயக், ஆப்ஷன் 2 பிரணதி தாஸ், ஆப்ஷன் 3 தீபா கர்மாக்கர், ஆப்ஷன் 4 அருணா ரெட்டி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 தீபா கர்மாக்கர். 73 கொஸ்டின். டேஸ் என்பது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக ஆரம்ப உயிரினங்களில் ஏற்பட்ட படிப்படியான மாற்ற வரிசையாகும். இதன் விளைவாக புதிய வகைகள் உருவாகின. ஆப்ஷன் 1 செயலொத்த உறுப்புகள் அனலாஜியஸ் ஆர்கன்ஸ், ஆப்ஷன் 2 அமைப்பொத்த உறுப்புகள் ஹோமோலாஜியஸ் ஆர்கன்ஸ், ஆப்ஷன் 3 புதைப்படிவங்கள், ஆப்ஷன் 4 பரிணாம வளர்ச்சி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 பரிணாம வளர்ச்சி. 74 கொஸ்டின். டேஸ் ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் அஸ்திவாரத்தை அசைத்த முதல் சுதந்திர போர் என அடிக்கடி குறிப்பிடும் ஒரு பெரிய எழுச்சி நடந்தது. ஆப்ஷன் 1 1875, ஆப்ஷன் 2 1856, ஆப்ஷன் 3 1857, ஆப்ஷன் 4 1947. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 1857. 75 question to 78 question மேக்ஸ் கொஸ்டின்ஸ். 79 question. 2017 ஆண்டு வெளிவந்த நியூட்டன் திரைப்படத்தின் இயக்குனர் யார்? ஆப்ஷன் 1 சகட் சௌத்ரி, ஆப்ஷன் 2 கே ராகவேந்திர ராவ், ஆப்ஷன் 3 அமித் வி மசூர்கர், ஆப்ஷன் 4 அனுராக் கஷ்யப். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 3 அமித் வி மசூத்கர். 80th கொஸ்டின் அறிக்கையினை படிக்கவும். மேலும் கொடுக்கப்பட்டுள்ள தகவலின்படி எந்த முடிவுகள் தர்க்க ரீதியாக பின்பற்றப்படுகின்றன என்பதை கண்டுபிடிக்கவும். அறிக்கை: இந்த கூட்டமானது நல்ல முறையில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. முடிவுகள்: 1. இதன் அமைப்பாளர்கள் பெருநிறுவனத்தினை சேர்ந்தவர்கள். 2. அமைப்பாளர்கள் இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்வதற்கு மிக சரியாக ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தார்கள். ஆப்ஷன் 1 முடிவு 1 மற்றும் 2 இரண்டும் பின்தொடர்கின்றன. ஆப்ஷன் 2 முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 3 முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 4 முடிவு 1 மற்றும் 2 இரண்டும் பின்தொடரவில்லை. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 முடிவு 2 மட்டும் பின்தொடர்கிறது. 81 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 82 கொஸ்டின் பின்வரும் காரணிகளில் எது ஒரு குறிப்பிட்ட திரவத்தில் செயல்படும் மிதப்பு விசை அளவை சார்ந்துள்ளது? ஆப்ஷன் 1 திரவத்தின் அடர்த்தி மற்றும் அதில் மூழ்கியுள்ள பொருளின் பரும அளவு. ஆப்ஷன் 2 திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் எடை. ஆப்ஷன் 3 திரவத்தில் மூழ்கியுள்ள பொருளின் வடிவம். ஆப்ஷன் 4 திரவத்தின் அடர்த்தி மற்றும் அதில் மூழ்கியுள்ள பொருளின் நிறை. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 திரவத்தின் அடர்த்தி மற்றும் அதில் மூழ்கியுள்ள பொருளின் பரும அளவு. 83 கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து 1 மற்றும் 2 என்று எண்ணிடப்பட்டுள்ள 2 அனுமானங்கள் உள்ளன. நீங்கள் அறிக்கை மற்றும் பின்தொடரும் அனுமானங்களை கருத்தில் கொண்டு அறிக்கையை மறைமுகமாக உணர்த்தும் அனுமானங்கள் எது என்று முடிவெடுக்கவும். அறிக்கை: இந்திய விமானி போன்று நான் விமானியாக முடிவு செய்தேன். அனுமானங்கள்: 1 நான் ஒரு விமானி அல்ல. 2 நான் ஒரு விமானி. ஆப்ஷன் 1 அனுமானம் 1 அல்லது 2 இரண்டில் ஒன்று மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 2 அனுமானங்கள் 1 மற்றும் 2 இரண்டுமே மறைமுகமாக உணர்த்துகின்றன. ஆப்ஷன் 3 அனுமானம் 2 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. ஆப்ஷன் 4 அனுமானம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 அனுமானம் 1 மட்டுமே மறைமுகமாக உணர்த்துகிறது. 84 கொஸ்டின் வான்ஸ்தா தேசிய பூங்கா டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 1 உத்தரகண்ட். ஆப்ஷன் 2 அஸ்ஸாம். ஆப்ஷன் 3 பஞ்சாப். ஆப்ஷன் 4 குஜராத். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 குஜராத். 85 கொஸ்டின் நாட்டின் நெருக்கடியான நிலைக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அரசியல் கட்சி டேஸ் ஆகும்? ஆப்ஷன் 1 இந்திய தேசிய காங்கிரஸ். ஆப்ஷன் 2 காங்கிரஸ். ஆப்ஷன் 3 பகுஜன் சமாஜ் கட்சி. ஆப்ஷன் 4 ஜனதா கட்சி. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 ஜனதா கட்சி. 86 கொஸ்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தொகுதிகளில் உள்ளவை? ஆப்ஷன் 1 தனிமம். ஆப்ஷன் 2 4 தனிமங்கள். ஆப்ஷன் 3 6 தனிமங்கள். ஆப்ஷன் 4 8 தனிமங்கள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் 4 8 தனிமங்கள். 87 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 88 கொஸ்டின் கொடுக்கப்பட்ட கேள்வியை படித்து பின்வரும் அறிக்கைகளில் கேள்விக்கு பதில் அளிக்க எது போதுமானது போதுமானவை என்பதை முடிவு செய்யுங்கள். கேள்வி: எம், ஓ, பி மற்றும் கியூ ஆகியோர் வரிசையில் நிற்கின்றனர். வரிசைக்கு மிக தூரத்தில் நிற்பது யார்? அறிக்கைகள்: 1. எம் என்பவர் ஊழியர்களுடன் உரையாடி கொண்டு கவுண்டரில் இருக்கிறார். 2. ஓ மற்றும் பி ஆகியோர் எம் மற்றும் கியூக்கு மத்தியில் நிற்கின்றனர். ஆப்ஷன் 1 அறிக்கை 2 மட்டும் போதுமானது. ஆப்ஷன் 2 அறிக்கைகள் 1 மற்றும் 2 சேர்ந்து போதுமானது. ஆப்ஷன் 3 அறிக்கைகள் 1 மற்றும் 2 சேர்ந்து போதுமானதல்ல. ஆப்ஷன் 4 அறிக்கை 1 மட்டும் போதுமானது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 அறிக்கைகள் 1 மற்றும் 2 சேர்ந்து போதுமானது. 89 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். 90th கொஸ்டின் இந்திய அரசின் ராஷ்டிரியா கிருஷி விகாஸ் யோஜனா எதனுடன் தொடர்புடைய திட்டம்? ஆப்ஷன் 1 பள்ளி ஆசிரியர்கள். ஆப்ஷன் 2 தொழிற்சாலைகள். ஆப்ஷன் 3 விவசாயம் மற்றும் விவசாயிகள். ஆப்ஷன் 4 மருத்துவமனைகள். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 3 விவசாயம் மற்றும் விவசாயிகள். 91 கொஸ்டின் பின்தொடரும் அறிக்கைகளையும் முடிவுகளையும் படிக்கவும் மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளிலிருந்து எந்த 2 முடிவுகள் பின்தொடர்கின்றன என்று முடிவெடுக்கவும். அறிக்கைகள்: சில பல்புகள் ஒளிகளாகும். அனைத்து ஒளிகளும் விளக்குகளாகும். முடிவுகள்: 1 சில பல்புகள் விளக்குகளாகும். 2 எந்த ஒளியும் பல்பு அல்ல. ஆப்ஷன் 1 முடிவு 1 மட்டுமே பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 2 முடிவுகள் 1 மற்றும் 2 இரண்டுமே பின்தொடர்கின்றன. ஆப்ஷன் 3 1 அல்லது 2 இரண்டில் ஒன்று பின்தொடர்கிறது. ஆப்ஷன் 4 முடிவு 2 மட்டுமே பின்தொடர்கிறது. நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 1 முடிவு 1 மட்டுமே பின்தொடர்கிறது. 92 கொஸ்டின் ஒரு எறும்பின் கொடுக்கில் எந்த அமிலம் உள்ளது? ஆப்ஷன் 1 லாக்டிக் அமிலம். ஆப்ஷன் 2 ஆக்சாலிக் அமிலம். ஆப்ஷன் 3 சிட்ரிக் அமிலம். ஆப்ஷன் 4 மெத்னாயிக் அமிலம். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 மெத்தனாயிக் அமிலம். 93 கொஸ்டின் சாதாரண கதிர், படுகதிர் மற்றும் பிரதிபலிப்பு கதிர் இவை அனைத்தும் சமதள ஆடியில் விழுந்தால் உருவாகும் கோணம். ஆப்ஷன் 1 ஒளிவிலகல் எண்ணை பெரிதாக்குதல். ஆப்ஷன் 2 மின் ஆற்றல். ஆப்ஷன் 3 படுகோணம். ஆப்ஷன் 4 பிரதிபலிப்பு மற்றும் ஒளிவிலகல் இரண்டும். நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 4 பிரதிபலிப்பு மற்றும் ஒளிவிலகல் இரண்டும். 94 கொஸ்டின் to 98 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின்ஸ். 99 கொஸ்டின் எந்த இந்திய வில்வித்தை வீரரின் வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து 2017இல் லேடிஸ் ஃபர்ஸ்ட் என்ற ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 ஜெயந்தா தலுக்தார். ஆப்ஷன் 2 தீபிகா குமாரி. ஆப்ஷன் 3 ராகுல் பானர்ஜி. ஆப்ஷன் 4 தருண்தீப் ராய்.
நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் தரேன். ஆன்சர் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் 2 தீபிகா குமாரி. 100th கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின். இந்த ஓரல் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புக் மெட்டீரியல்ஸாக உங்களுக்கு வேணும்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னா டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.